ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டாப் 5 செக்மெண்ட் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி நான் இந்த செக்மெண்ட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த எபிசோடில் யாரோடைய டாப் 5 பார்க்க போகிறோன்னா டைரக்டர் மகிழ் திருமேனி. ஸோ ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு டைரக்டர்னு சொல்லலாம் மகிழ் திருமேனி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் தமிழில். ஏன்னா அவருடைய படங்கள் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மேபி இப்போ எல்லாருக்கும் தெரியலாம் மகிழ் திருமேனி, ஏன்னா இப்போ வந்து அஜித் அவருடைய விடாமுயற்சி படத்துடைய டைரக்டர். ஸோ அதனால் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு படங்கள் அவர் கொடுத்துருக்காரு தமிழில். ஸோ அதெல்லாம் என்னென்ன அண்ட் எனக்கு பிடிச்ச டாப் 5 ஆஃப் மகிழ் திருமேனி தான் பார்க்க போகிறோம். அவர் இது வரைக்குமே டோட்டலாக 5 படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விடாமுயற்சி அவருடைய 6வது படம். ஸோ அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். 2010 தான் அவருடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்துச்சு. அந்த படத்துடைய பேர் முன்தினம் பார்த்தேனே. இது வரைக்கும் நான் படத்தை பார்த்ததில்லை. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேணாம், ஏன்னா ஒரு படத்தை பார்த்துருந்தா அந்த படத்தை பற்றி பேசலாம். ஸோ அதை பார்க்காதப்போ அதை பற்றி பேச ஒன்றுமே இருக்காது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் 2010 வந்த முன்தினம் பார்த்தேனே இந்த படத்தை யாராச்சும் பார்த்தீங்களான்ட்டு, அண்ட் அந்த படம் எப்படி இருக்குன்னுட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. அண்ட் அவர் சினிமாகிராஃபிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் 2019 வந்த தடம். இந்த படத்தில் அருண் விஜய் நடிச்சிருப்பார், டியூவல் ரோல். இதுதாண்டா சினிமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த படம். ஏன்னா எடுத்துக்கிட்ட ஸ்டோரிக்கு ரொம்ப பயங்கரமாக ரொம்ப சூப்பரான ஸ்க்ரீன் பிளே எழுதி அதை பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார் மகிழ் திருமேனி. மகிழ் திருமேனி அவருக்குன்னு ஒரு ஃபிலிமோ ஸ்டைல் இருக்குது, ஒரு ஃபிலிம் ஸ்டைல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேரக்டருக்குமே ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஸோ மகிழ் திருமேனிக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவர் ஸ்டைலில் அவர் இறங்கி செஞ்ச சம்பவம்னு சொல்லலாம் இந்த தடம். ஒரு கொலை நடக்குது, அந்த கொலை யார் பண்ணாங்க அப்படின்ற சிம்பிளான லைன் எடுத்துகிட்டு ரொம்ப சூப்பராக ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. இந்த படம் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த கொலை பண்ணியிருந்து அவனா இல்லை இவனானிட்டு. பட் கிளைமேக்ஸ் தான் தெரியும் அந்த கொலை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, எப்படி எல்லாமே. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் அல்டிமேட்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு படம் ஆடியன்ஸுக்கு ஒரு கதையை நம்ம ஆடியன்ஸுக்கு எப்படி சொல்கிறோம் அப்படி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தான் ஒரு படத்துடைய வெற்றி தோல்வி இருக்குது. ஸோ என்ன தான் ஒரு சிம்பிளான ஒரு க்ரைம் ஸ்டோரியாக இருந்தாலும் அதை ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப சூப்பராக எழுதி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக கன்வே பண்ணியிருப்பார். அருண் விஜய் கெரியர்லேயே இந்த தடம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபிலிம் சொல்லலாம். எனக்குமே பிடிச்ச ஒன் ஆஃப் த தமிழ் பெஸ்ட்டு க்ரைம் ஃபிலிம்ஸில் இந்த தடமும் ஒன்று. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த தடம் படம் பிடிக்குமா? இந்த தடம் படம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. நெக்ஸ்ட்டு 2014 வந்த மேகாமன். இந்த படம் ஆர்யா நடிச்சிருப்பார். இந்த படத்தில் மெயின் லீடாக ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம். ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸில் அண்டர் கவர்டராக போய் ஒரு கேங்கோட சேர்ந்து எப்படி அந்த கேங்கை மொத்தமாக அழிக்கிறாருன்னுட்டு ஒரு சிம்பிளான லைன் தான். பட் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இந்த படத்துக்கு டைரக்ஷன் பண்ணியிருப்பார் மகிழ் திருமேனி. முக்கியமாக இந்த படத்தில் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஒன்று ஆர்யா இல்லை ஒன்று ஆர்யா ஃப்ரெண்டு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க ஃப்ரெண்டை சாவடிச்சிருவாங்க. அதை பயங்கரமாக இருக்கும் அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு. என்ன தான் அந்த படம் சூப்பராக இருந்தாலுமே அப்போ அந்த டைமில் அந்த படம் ஒரு ஜஸ்ட் ஆவரேஜாக தான் போச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் பார்த்த யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இந்த படத்தை எடுத்துருப்பார் மகிழ் திருமேனி. நெக்ஸ்ட்டு அவரோட ஃபிலிமோகிராஃபியில் இன்னும் சூப்பரான ஃபிலிம் தான் 2022 வந்த கழக தலைவன். இந்த படத்தில் உதயநிதி அண்ணா நடிச்சிருப்பார்.
சூப்பரான ஒரு ஃபிலிம். ஒரு படத்தில் ஹீரோவை விட வில்லனுக்கு ஸ்க்ரீன் பிளேஸ் அதிகமாக இருந்தால், ஒரு படத்தில் ஹீரோவை விட ஒரு வில்லன் பவர்ஃபுல்லாக இருந்தால், அந்த பவர்ஃபுல்லான வில்லனை ஹீரோ அடிக்கும்போது அந்த ஹீரோ ரியல் ஹீரோவாக மாறுவான். ஸோ அப்படி தான் இந்த படம் ரொம்பவே சூப்பரான ஒரு படம். ஏன்னா கவர்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, கவர்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் டேக் ஓவர் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன, அண்ட் சில கம்பெனிஸ் அவங்களுடைய லாபத்துக்காக தப்பான விஷயங்கள் பண்ணுவாங்க, அது மேனுஃபேக்சரிங்கில். ஸோ அப்படி தப்புகள் பண்ணும்போது அது மக்களை எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படின்ட்டு ரொம்ப சூப்பரான ஒரு கண்டென்ட் எடுத்து பயங்கரமாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்துடைய கண்டென்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக உதயநிதி அண்ணா அவர் சூப்பராக பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு ஆரவ் அவருமே சூப்பராக பண்ணியிருப்பார். பயங்கரமான ஒரு வில்லனிசம் இந்த படத்தில் கொடுத்துருப்பார் ஆரவ். அண்ட் அதை தாண்டி இந்த படத்தில் வர மிச்ச கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கலைஞர் இந்த படம் அந்த அளவுக்கு சூப்பராக போச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு செமி ஹிட் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த படத்துடைய கண்டென்ட்டுக்காக அந்த டைமில் சூப்பரான ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு வந்துச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிக்கும்னுட்டு. எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் சொல்லலாம். உதயநிதி அவரோட கெரியரில் இது வரைக்கும் அவர் எத்தனையோ படங்களை பண்ணியிருக்கலாம், பட் ஒரு கண்டென்ட் வைஸாகவும் சரி ஒரு சூப்பரான ஃபிலிமாக இந்த படத்தை சொல்லலாம் மனிதனுக்கு அப்புறம். அண்ட் 2012 வந்த அருண் விஜயோட தடையார தாக்க இந்த படம், இது ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் ட்ராமான்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக ஒரு கதையை எடுத்து மேக் பண்ணி சூப்பராக பண்ணியிருப்பார். அண்ட் அருண் விஜய் அவருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருந்த மூவின்னு சொல்லலாம் இந்த படம். ஒரு ஹீரோவாக என்னதான் என்ன அறிந்தால் ஒரு சூப்பரான படமாக இருந்தாலும் அந்த படத்தில் அவர் வில்லனாக பண்ணியிருப்பார். பட் அதுக்குன்னா முன்னாடியே இந்த 2012 வந்த தடையார தாக்க இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு. அண்ட் அருண் விஜய் அண்டு மகிழ் திருமேனி இங்கே 2 பேருக்குமே இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படம்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் அவர் டைரக்ட் பண்ண படங்கள். ஃபஸ்ட்டு முன்தினம் பார்த்தேனே அந்த படம் விட்டுட்டு தடையார தாக்க, மேகாமன், தடம், கழகத்தலைவன் இந்த 4 படத்தை பற்றியும் பேசியாச்சு. நெக்ஸ்ட்டு அவருடைய படங்களில் நான் அதிகமாக எதிர்பார்க்குற படம் விடாமுயற்சி. இந்த படம் ஹாலிவுட் படத்தோடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க, பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் விடாமுயற்சி படத்துக்கு மேலே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் மகிழ் திருமேனி அந்த ஒரு பேர் தான். ஸோ அவர் சூப்பராக டைரக்ட் பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்க்கலாம். அந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஏன்னா குட் பேட் அக்லியும் சேர்ந்து வரோம்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அக்லியும் விடாமுயற்சி ரெண்டும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விடாமுயற்சி பொங்கலுக்கும் குட் பேட் அக்லி மே 1 அஜித் குமார் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற விடாமுயற்சி படத்துக்கு நீங்கள் எத்தனை பேர் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கீங்கன்னுட்டு. ஏன்னா நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்காக. ஸோ பார்க்கலாம். இந்த படம் விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்ன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இதை நம்பிக்கையோடு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு ஸ்பெஷல் மென்ஷன், ஏன்னா இது வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ண படங்களில் எனக்கு பிடிச்ச படங்கள் சொன்னேன். ஸோ அதை தாண்டி ஒரு படம் இருக்குது. இந்த படத்தில் அவர் வெறும் டப்பிங் தான் கொடுத்துருப்பாரு. வில்லனுக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. பட் அந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வாய்ஸ்க்காகவே அந்த படத்தை நான் எத்தனை வாட்டி வேணால் உட்காந்து பார்ப்பேன். ஸோ அந்த படம் தான் 2018 வந்த இமைக்கா நொடிகள். இந்த படத்தில் அனுராக் கஷ்யப் அவருக்கு நம்ம மகிழ் திருமணி தான் டப்பிங் கொடுத்துருப்பாரு வாய்ஸ். அனுராக் கஷ்யப் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு அந்த படத்தில். பட் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அவரோட வாய்ஸில் சூப்பரான ஒரு வில்லனிசத்தை காட்டியிருப்பார் மகிழ் திருமணி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இமைக்கா நொடிகள் படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் சொல்லலாம். ஸோ அவருடைய அந்த வாய்ஸ், அந்த கேரக்டர் ரொம்பவே சூப்பராக ஆப்டாக இருந்திருக்கும்.
ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இமைக்கா நொடிகள் அந்த படத்தில் வர அனுராக் கஷ்யப் அந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குமா அன்னிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் ஸ்பெஷல் மென்ஷனாக நான் இங்கே ஆட் பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ அவள் தான் மை டாப் 5 ஆஃப் மகிழ் திருமேனி. இன்றைக்கி இந்த எபிசோட் அவள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்மளோட யூடியூப் பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் அண்ட் நிறையா செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக் மை டாப் 5 செக்மெண்ட்டில் எந்த ஒரு டைரக்டர் இல்லை எந்த ஒரு பர்சனோட டாப் 5 பண்ணால் நல்லா இருக்கும்னுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அவள் தான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.